மாலை நேரம். ஊர் பேருந்து நிற்கும் இடத்தில் ஒரு முதியவர் கையில் ஒரு சிறிய பாட்டிலை பிடித்தபடி அமர்ந்திருந்தார். பாட்டிலுக்குள் ஏதோ தெளிவற்ற திரவம். அதை யாரும் கேட்டுவிடக்கூடாது என்ற மாதிரி அவர் கண்கள் எப்போதும் பாட்டிலின் மேல்தான் இருந்தன. பக்கத்தில் ஒரு இளைஞன் நின்றான். ஐயா, அது என்ன என்று மெதுவாக கேட்டான். முதியவர் சிரிக்கவில்லை. ஆனால் சிரிக்காத தன் பின்னால் ஒரு சோர்வு இருந்தது. மருந்து என்றார். யாருக்கு? என் மகனுக்கு. இளைஞன் சிறிது தயங்கினான். அப்புறம் ஏன் இப்படி எப்போதும் பாட்டிலோடே இருக்கிறீங்க? முதியவர் ஒரு நிமிடம் காற்றை பார்த்தார். பிறகு, மருந்து என்றால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கை அப்படியில்லைடா என்றார். அவர் குரல் நடுங்கவில்லை. ஆனால் உள்ளுக்குள் ஏதோ உடைந்து கொண்டிருந்தது போல. மகனுக்கு நோய் வரும்போது மருத்துவர் மருந்து கொடுக்கச் சொன்னார். நான் பாட்டிலை கொண்டு வந்தேன். மருந்து கொடுத்தேன். முதல் சில நாள்கள் எல்லாம் சரி என்று நினைத்தோம். முதியவர் தலையை மெதுவாக ஆட்டினார். அந்த சரியும் ஒரு நாள் முடிந்தது. டோட். இளைஞன், அப்போ இப்ப என்ன என்று கேட்டான். இப்ப ஒரு துளி என்றார் முதியவர். துளியா? மருந்து முழுசா இல்லையா? முதியவர் பாட்டிலின் மூடியை திறக்கவில்லை. திறக்க பையம் போல. முழுசா வாங்க பணம் இல்லை என்றார். மகனுக்கு இப்ப நாட்கள் குறைவு. டாக்டர் இன்னொரு வாரம் முயற்சி பார்க்கலாம் என்றார். ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு துளி போதும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் மீதி. அந்த நேரம் பேருந்தின் மணி ஒலித்தது. இளைஞன் அவசரமாக எழுந்தான். ஐயா, இதுக்கு நான் உதவி செய்யலாமா? நான் என்று அவன் சொல்ல வந்தான். முதியவர் திடீரென கையை உயர்த்தினார். வேண்டாம் என்றார். உதவி கிடைப்பதாலே வாழ்வு முடியவில்லை. உதவி கிடைக்காமல் போவதாலே உயிர் போய்விடவும் செய்யாது. ஆனால் இங்க கேள்வி ஒன்றுதான் இருக்கிறது. நீ இந்த பாட்டிலை திறக்கப் போகிறாயா? திறந்ததும் உன் மனசில் என்ன இருக்கும்? அந்த துளி மருந்தா? இல்லை நம்ம மனசை கசக்கும் உண்மையா? இளைஞன் வாயடைத்தான். பேருந்து கிளம்பியது. முதியவர் அப்பாடிலை இன்னும் இறுக்கமாக பிடித்திருந்தார். அவன் கண்கள் அந்த பாட்டிலின் மேல் மட்டும் இல்லை, சாலையின் மண் மேல் விழுந்த மந்தமான வெளிச்சத்தின் மேல் இருந்தது. அந்த மந்தத்தில் ஒரு உண்மை தெரிந்தது. வாழ்வு சில நேரம் மருந்தால் மாறுவதில்லை, நம்ம உள்ளத்தின் பிடிவாதத்தால் தான் நீள்கிறது. முதியவர் மெதுவாக எழுந்து பாட்டிலை மார்போடு அணைத்தார். மெதுவாக மட்டும் சொன்னார், ஒரு துளி போகட்டும். ஆனால் அதில் நான் இழக்கப் போவது நம்பிக்கையல்ல. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.